ஹலோ மக்களே, வெல்கம் டு டர்ட்டில்ஸ் ஹேங்கவுட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது சாதாரண ரசம் இல்லை, தூதுவளை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளியை எடுத்து 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே புளியை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. இல்லைன்னா சுடு தண்ணியில் போட்டுங்க, டக்குன்னு ஊறிடும். அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மல்லி, மிளகு, சீரகம் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரசம் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை மாற்றிக்கிங்க. எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சிக்கலாம். ஆனால் ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி 1-2 தான் அரைக்கணும். அப்போ தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 10 பல்லோ இல்லை 4 பல் பூண்டு போட்டுங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 4 பல் போடுங்க. பெருசாக இருந்தால் ஒரு 3-2 போட்டுக்குங்க. என்னடா வாய்ஸ் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் கிளைமேட் சரியில்லை, அதனால் தொண்டை கட்டியிருக்கு. அதனால தான் தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட்றேன். அப்புறம் 2 தூதுவளை போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம அதில் டொமேட்டோ ஆட் பண்ணணும். உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வைக்கிறீங்கன்னா 1/2 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா வைக்கிறீங்கன்னா 1 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ 1/2 டொமேட்டோ தான் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. அரைச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் உப்பு போட்டு மஞ்சத்தூளியும் போட்டு நல்லா கரைச்சி வச்சிடணும். கரைச்சி வச்சதுக்கப்புறம் இப்போ ரசத்தை தாளிக்க போகிறோம். ஒரு குண்டா எடுத்துக்குங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்குங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்குங்க. கருவேப்பில் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, தூதுவளை, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எண்ணெய்க்குள்ளேயே நல்லா போட்டு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நம்ம அதிலே மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம அதிலேயே ஆட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் எண்ணெயிலே ஆட் பண்ணணும். அப்புறம் பெருங்காயம் போடணும். எங்கள்கிட்ட பவுடர் பெருங்காயம் இல்லை, அதனால எங்கள் அம்மா கட்டி பெருங்காயம் போட்டாங்க. கொஞ்சோண்டு போடுங்க, ரொம்ப போடாதீங்க. போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை எடுத்து அதிலே ஊற்றணும். ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு மல்லித்தலை போட்டு இறக்குனா சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கடைசியாக நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். ரசம் ரெடி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.